சரிகமபா லிட்டில்ஸ் ஜூனியர் சீசன் 5 வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதில் நிறைய பேர் வந்து இப்போது தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதற்காக ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. 48 பேர் எப்போவுமே செலக்ட் பண்ணுவாங்க. அதில் இருந்து 24 வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க. இந்த நிலையில் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா 48 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இப்போது இன்னும் வந்து ஒரே ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே கலக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னும், அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நிச்சயமாக போன சீசனில் யோகஸ்ரீ, இந்த சீசனில் நீதாம்மா அப்படின்னு அபிஷேகா அப்படின்ற பெண்ணை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அபிஷேகா பெண்ணை அறிமுகப்படுத்தினவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்களை நான் ஒரு கலை நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பாடினாங்க. நிச்சயமாக இவங்கள இந்த மாதிரி சரிகமபால கூட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கஷ்டப்படக்கூடியவர்களை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்பவே இந்த டீம் வந்து முயற்சி எடுப்பாங்கன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். நிறைய பேர் நம்ம இதற்கு முன்னாடி பார்க்கவும் செஞ்சுருக்கோம். இந்த சூழலில் இப்போ யாரெல்லாம் வந்து பாலக்காடுலேருந்து வந்து பார்த்தோன்னா ஸ்ரேயா, ஸ்ரீராம், அதற்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இதில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அபிஷேகா அவர்களும் வந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். இப்போது அடுத்து என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் அதில் உள்ளே போவாங்க, எத்தனை பேர் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அபிஷேகா அவர்கள் திடீர்னு வந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். இவங்கள யோகஸ்ரீன் வேற சொல்லிட்டாரே, ஜட்ஜ் வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. அதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு நீ யோகஸ்ரீ மாதிரியே பெர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருக்க, இந்த சீசனுக்கு நீதாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவினேஷ்லேருந்து இன்னும் நிறைய பேர் வந்து பவித்ரா அப்படின்னு நிறைய பேர் இந்த சீசனில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுடைய திறமையை நல்லபடியாக வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நிறையவே முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணுக்கும் வந்து, அதாவது அபிஷேகா அவர்களுக்கும் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.